ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். யாருமே இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இது என்னோடய ஸ்டைலில் நான் வந்து கீரை வந்து இப்படி தான் கட் பண்ணுவேன். இந்த டிப்ஸை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் கீரை வாங்கிட்டீங்க அப்படின்னா கீரையை வந்து நம்ம ஒரு கீரையாக எடுத்து ஒடிச்சு சில பேர் அப்படி தான் வந்து கட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. ஆனால் கீரை வாங்கிட்டிங்கன்னா கீரையில் ஒரு கயிறு வந்து கட்டியிருப்பாங்களா, அதுக்கு பேக் சைடை வந்து நீங்கள் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு அந்த கீரை கட்டை அதுக்கப்புறம் அவுத்து கீரையை வந்து நீங்கள் எடுத்து ஒன்றா கட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் மொத்தமாக எடுத்து அடியை வேறு ஏதாவது கீரை இருக்கா அப்படின்னு தேடிட்டு நீங்கள் அடியை மட்டும் மண் இருக்குதா தூசி இருக்குதா அப்படின்னு தட்டிட்டு கட் பண்ணிங்கன்னா டக்குன்னு வேலை வந்து உங்களுக்கு ஈஸியாகவே முடிஞ்சிடும். கீரை வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நிறைய பேர் கீரை வந்து ஹெல்த்தான ஒரு பொருள், ரொம்பவே வந்து சிக்கன் மட்டனுக்கு இணையான ஒரு சத்து வந்து இந்த கீரையில் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் அதிகபட்சம் நிறைய பேர் வந்து கீரை வாங்குவாங்க. ஆனால் சிலர் வந்து கீரை வாங்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இதை கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் வந்து கீரை வாங்கவே சில பேர் வந்து அழுத்துக்கிட்டு கீரையே வாங்க மாட்டாங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் கீரை வாங்குறதுக்கு நீங்கள் வந்து தயங்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக கீரை வாங்கி சமைக்கணும். உங்களுக்கு வந்து கீரை பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வாங்கி கண்டிப்பாக சமைக்கலாம். கீரை வந்து நீங்கள் கட் பண்ணும் போது அடியில் ஒரு சாக்கு போட்டுக்கிட்டு நீங்கள் மேலே கட்டையை வச்சு இதே மாதிரி கத்தி வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அழுறதோ இல்லை செதறதோ இந்த வேலை வந்து எதுவுமே இருக்காது. நீங்கள் கட்டை மேலே வச்சு நீங்கள் அதாவது எப்படி சொல்கிறது, மேலே எங்கேயாவது நீங்கள் வச்சு கட் பண்ணாலும் நின்றுக்கிட்டே கட் பண்ணாலும் கூட நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சாக்கு அது மேலே ஒரு கட்டை இது மாதிரி போட்டுக்கலாம். இல்லை கீழே உட்காந்து கட் பண்ணாலும் நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இல்லை நான் அருவாமனை வச்சு தான் நான் வந்து கீரையை அறிவேன் அப்படின்னாலும் அடியில் ஒரு சாக்கு போட்டுட்டு அது மேலே நீங்கள் வந்து அருவாமனையை வச்சு நீங்கள் அரிஞ்சிங்கன்னா கீழே அங்கங்கே செதறுது. இப்போ ஒன்றா நம்ம எடுத்து ஒரு குண்டானில் அரிஞ்சு போகணுன்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்கள் படி டக்குன்னு அரிஞ்சு அடியில் போட்டிங்கன்னா சாக்கோடு சேர்த்து வந்து தூக்கி நீங்கள் கொட்டிக்கலாம். நீங்கள் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டிப்ஸை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்டில் தெரிவிங்க. இப்படி தான் நான் வந்து கீரை கட் பண்ணுவேன். எல்லாத்தையுமே மொத்தமாக இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்பவே ஈஸியாக இது மாதிரி தான் நான் எப்பயுமே கட் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா குப்பை வந்து ஒரு பக்கம் தனியாக அடியில் நம்ம கட் பண்ணோமா அது வந்து ஒரு பக்கம் ஒதுங்கிருச்சு. இப்போ நம்ம அரிஞ்ச கீரை பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக ஒதுங்கிருச்சு. இதை நம்ம ஒன்றா அரிஞ்சிருந்தால் ரொம்பவே டைம் எடுத்துருக்கோம். ஆனால் வந்து ஈஸியாகவே டக்குன்னு நான் கீரை கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இதை ஒரு குண்டானில் கொட்டி நம்ம நல்லா ஒரு 3-4 வாஷ் பண்ணிட்டோம்னா கழுவிட்டோம் அப்படின்னா மண் சடாம் போயிடும். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு மண் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீரை வாங்கும்போது முழு கீரையும் கழுவி ஒரு 5 நிமிஷம் அந்தர வச்சுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீரையோட அந்த அடிப்பகுதி ஓரளவுக்கு குறிப்பிட்டு அந்த கயிறு கட்டியிருக்குது இல்லைங்களா, அந்த நாடாக கட்டியிருப்பாங்க, அது வரைக்குமாவது நீங்கள் கழுவிட்டு வச்சிங்கன்னா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து கட் பண்ணிங்கன்னா கீரை கழுவும் போது உங்களுக்கு வந்து அதிகமான மண் தூசு இது எதுவுமே வராது. ஒன்று ஃபுல்லாக கீரையை கழுவிடுங்க, அப்படி இல்லைனா கீரைக்கு அடிப்பகுதியாவது கழுவிடுங்க. நீங்கள் ஃபுல்லாக கீரையை கழுவிட்டு நீங்கள் அரியறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து கீரை கழுவுறதுக்கு அதிகமான தண்ணி செலவாகாது. இன்னொன்று மண் தூசு இது எதுவுமே இருக்காது. நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கீரையை கழுவி எடுத்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த கீரை குழம்பு வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஜீரகம், மஞ்சத்தூளும், சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். பாசிப்பருப்பை கழுவி அந்த பாசிப்பருப்பில் வந்து நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அதை அடுப்பில் வச்சு நல்லா 3/4 வேகாடு இது வந்து வேகணும். ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு இதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பார்த்திங்களா, உப்பு சேர்த்தாச்சு. இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது கொதிஞ்சிட்டு அப்படின்னா அதில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்க கீரையை வந்து அள்ளி போட்டு நல்லா வேக வைக்க வேண்டியதான். கீரையை வந்து நம்ம வேக விடும்போது கண்டிப்பாக நம்ம வந்து மூடி வேக வைக்கக்கூடாது. இப்போ கீரை வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு தேவையான ஒரு சட்டியை வந்து நம்ம அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை மிளகாய், கடலைப்பருப்பு போட்டு தாளித்து எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. சிம்பிளாக டக்குன்னு முடிஞ்சிடும். கீரை வந்து ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு சமைக்கக்கூடிய ஒரு வேலை தான். சாப்பாடு ரெடி, வாங்க சாப்பிடலாம். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை டாட்டா.